சார் நமக்கு ஒரு கஸ்டமர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரேன்னு சொல்லி நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி காசு குடுத்துருந்தேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து 3 மாசமா இதோ ஸ்டார்ட் பண்றேன், அதோ ஸ்டார்ட் பண்றேன்னு காசையும் வாங்கிட்டு ஸ்டார்ட்டே பண்ணல. அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸ் கிடையாது. எப்ப கூப்பிட்டாலும் ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன்றாங்க. எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குது. ஒரு 3 மாசமா டிலே பண்றாங்க. இன்னும் எப்ப பண்ணுவாங்கன்னு தெரியல. இதை எப்படி நான் சந்திக்கிறது சார்ன்னு கேக்குறாரு. முதல்ல இது வந்து சிவில் வழக்கே கிடையாது. இத மாதிரி பண்ணல, செய்யல, லீகல் நோட்டீஸ் அனுப்பணுமா, அவங்க அட்ரஸ் தெரியல, அப்படி அட்ரஸ் தெரியலன்னா ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா, நேரடியா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு மோசடியா அவங்க எந்த வேலையுமே ஆரம்பிக்காம என்னை ஏமாத்திட்டாங்க, அதனால இவங்க மேல தக்க நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தாருங்கன்னு தான் முதல்ல போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சப்போஸ் போலீஸ்லயும் வந்து உங்களை அப்படியே தட்டி கழிக்கிற மாதிரி இருந்தனா கண்டிப்பா நீங்க ஒரு அட்வொகேட்டோட போனீங்கன்னா அவங்க தட்டி கழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அதர் சைட்ல நான் பணம் வாங்கினேன்னு சொல்லலாம், வாங்கலன்னு சொல்லலாம், இல்ல பொய் சொல்றாங்கன்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். அதுக்கு தான் எப்போதுமே நீங்க வந்து ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்ல செக் கொடுத்துருக்கணும். ஓகே, கம்பெனி நேம் இருந்தா கம்பெனி நேம்ல செக் பண்ண கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து எந்த இடத்துலயும் வந்து தப்பிக்க முடியாது. பர்சனல் நேம்ல கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். ரெண்டாவது, இதெல்லாம் வந்து 10 பேர்கிட்ட விசாரிக்காம செய்யவே கூடாது. எத்தனை இடத்துல எத்தனை சைட்ல அவங்க பண்றாங்க அதெல்லாம் போய் பார்த்துருக்கணும். கண்டிப்பா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கன்னா என்ன பண்ணிருக்கணும், போய் இவங்க இதுக்கு முன்னாடி பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் எங்க பண்ணாங்க, டைம்ல முடிச்சாங்களா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா. அப்படி பார்க்காம செய்யக்கூடிய இந்த மாதிரி வினை தான் இது. நிறைய நேரங்கள அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. யாரும் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இல்ல திடீர்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இது மாதிரி இடம் வாங்க போகும்போதே, சார் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரேன் சார், நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்றேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னா, கண்டிப்பா தெரியாத ஆளுங்களுக்கு அதை கொடுத்தீங்கன்னா ஆபத்து தான். அதனால இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா இமீடியட்டா உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல வழக்கறிஞரை பார்த்து இமீடியட்டா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட், நீங்க எந்த டேட்ல வச்சு கொடுத்தீங்க, கூட யாராவது சாட்சியங்கள் இருக்காங்களா, எந்த பேங்க்ல இருந்து கொடுத்தீங்க, அதோட ரசீது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, ஏதாவது கொட்டேஷன் மாதிரி அவங்க கொடுத்துருந்துருப்பாங்க, ஏதாவது வாட்ஸ்அப்லயோ ஏதாவது அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அந்த கொட்டேஷனை வச்சு இது வந்து மோசடியா என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க பேர்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணி கண்டிப்பா மீட்ட முடியும். அதை பத்தி கவலையே படாத சார். இப்போ ஒரு வேளை இவர் வந்து எல்லாத்தையும் கேஷா கொடுத்துருக்காரு, அவங்களும் ஓரலா சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற பேர்ல இப்போ இது கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? கேஷா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஆனா அதுக்கு ஒரு சாட்சியம் கண்டிப்பா வேணும். யாராவது ஒரு சாட்சி. நீங்க எப்போதுமே தனியா ஒரு ரகசியமா போய் கொடுத்துருப்பீங்க, யாராவது ஒருத்தவங்க கூட இருந்திருப்பாங்க இல்லையா, ஒண்ணு அவங்க சைட்லயோ இல்ல நம்ம சைட்லயோ, எந்த இடத்துல வச்சாங்க, ஏதாவது ஒரு ஹோட்டல்ல வச்சு கொடுத்துருந்தாங்க, எங்க வச்சு கொடுப்போம், இல்ல உங்க வீட்டுல வச்சு கொடுத்தீங்கன்னா யாராவது கூட இருந்தாங்களா, என்ன ஏது, எத்தனை மணி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பார்த்து அப்பயும் வந்து எனக்கு எந்த சாட்சியமும் இல்லை, எனக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியும் செய்ய முடியும். பட் பிளான் பண்ணி மோசடி தான் பண்ண வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சு இவங்க தலையை கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் முயற்சி செய்யலாம். போலீஸ் மூலயமா முயற்சி செஞ்சு கண்டிப்பா பணத்தை மீட்க முடியும். ஒருவேளை இவர் வந்து கொடுத்ததுக்கு பில் வச்சிருக்கிறாரு சார், இப்ப எங்க சார் போய் கம்ப்ளைண்ட் பண்றது? பில் வச்சிருந்தாலும் அவர் வந்து எந்த வேலையுமே நடவடிக்கை எடுக்கவே இல்லை, எதுவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா போலீஸ்ல கொடுக்கலாம். இல்ல ஆரம்பிச்சு பாதியில இருக்கு, ஒரு 50% வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த வேலையை வந்து ஃபுல்லாக பணம் கொடுத்தாச்சு ஆனால் செய்யவே இல்லை அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஒன்று ஒரு சிவில் கோர்ட்டுக்கோ இல்லை கமர்ஷியல் கோர்ட்டுக்கோ இல்லை நுகர்வோர் நீதிமன்றத்துக்கோ கூட போகலாம். ஏன்னா கம்பெனி பேர் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவர் நுகர்வோர் ஆயிடுறாரு. அப்போ நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போய் இவருடைய சொத்துக்கள் இதெல்லாம் வந்து இவங்க பறிமுதல் பண்ணுற அளவுக்கு கூட அதை கேட்க முடியும், காம்பன்சேஷன் கேட்க முடியும். எனக்கு வந்து இவ்வளோ மன உளைச்சல் ஆயிடுச்சு, இவ்வளோ வாடகையில் இருக்கிறேன், நான் தனி வீடு நான் கட்டணும் தான் என்னோட ஆசை, 6 மாசம் ஆச்சு இவர் கட்டலை, எனக்கு 1 வருஷத்துக்குள்ள முடிச்சு தரேன்னாரு, முடிக்காம போயிட்டாரு, அதனால எனக்கு பொருட்கள்லாம் விலை ஏறிடுச்சு, அப்போ எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு இவர் பேர்ல வந்து கண்டிப்பா ஒரு வழக்கு தொடுத்து அதுக்கு தேவையான காம்பன்சேஷன் வாங்க முடியும். சார் இப்ப இவர் நோ ப்ராப்பர் ஆபீஸ்ன்னு சொல்றாரு, ஆனா இதை இப்ப சொல்றவரு ஏன் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லாம இருக்கிறார் சார்? அதான் அவசரம். பொதுவாகவே எப்படின்னா ஒரு நிறைய பேருக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு புது விஷயம் வந்துருச்சு, ஒரு இடம் வாங்கிட்டாரு, எல்லாமே சக்சஸா போயிட்டே இருக்கு அப்படின்னா டக்குன்னு யார் வந்தாலும் நம்ம பணம் கொடுத்தா சக்சஸ் ஆகுது அப்படின்ட்டு எடுத்து நீட்டிடுறது. பல நேரங்களில் இதுதான் பிரச்சனை. ஓகே, ஒன்னையும் நிறுத்தி நிதானமா ஆராய்ஞ்சு பண்ணணும். இல்ல ஒரு சில பேர் எப்படி ப்ரெஷர் பண்ணுவாங்கன்னா, செங்கல் விலை ஏறப்போகுது, ஜல்லி விலை ஏறப்போகுது, மணல் விலை ஏறப்போகுது, இப்ப நீங்க பண்ணாதான் உண்டு, உடனே கொடுங்க. இல்லைன்னா இரும்பு விலை கூடுது, நீங்க பெட்ரோல் விலை அதிகமாகுது, பெட்ரோல் விலை அதிகமாயிரும், அதுக்கப்புறம் நீங்க வந்து அங்க இருந்து எடுத்துட்டு வர கூலி எல்லாம் அதிகமாயிரும், உங்களுக்கு வந்து இன்னைக்கு 25 லட்சத்துக்கு பண்ணுவீங்க, அடுத்த வருஷம்னா 40 லட்சம் ஆயிரும் அப்படின்னு பயந்து போய் பண்றது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நெருக்கடி பண்ணி பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுக்கெல்லாம் முன்னாடி முதல்ல இவர் ஒழுங்கா கட்டியிருக்காரான்னு பார்க்கணும் இல்லையா, அந்த மாதிரி டைம் எடுத்து தான் பண்ணணும். அவசரப்பட்டு செய்யற காரியங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்னா ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா குறைந்தது 30 வருஷமாவது அந்த வீடோட தன்மை இருக்கும். அப்ப அதை கட்டித்தரவர் எந்த அளவுக்கு உறுதியானவர் அப்படின்னு பார்த்தா தான் அந்த தரமும் உறுதியானதா இருக்கும்னு அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களா சொல்றாங்க சார். அப்ப அவங்க கட்டின வீடை போய் ஆய்வு பண்ணி பாக்குறது சரியானதா, அவருக்கு ப்ராப்பரா ஆபீஸ் இருக்குதா, வெப்சைட்
இருக்குதா, அவரோட கிளைண்ட்ஸ் எத்தனை பேர், என்ன ஒரு கிளைண்டைல் வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல அது தேவையில்லைங்களா? அதாவது ஒரு பழக்கூடையை எடுத்துட்டு ஒரு யாராவது வந்து வியாபாரம் பண்ண வந்தாங்கன்னா அந்த பழக்கூடைக்குள்ள கையை விட்டு அந்த பழம் நல்லா இருக்கா என்னன்னு பிதுக்கி பார்த்து அவர் வந்து விலை 10 ரூபான்னு சொன்னாங்கன்னா ஏன் 8 ரூபாய்க்கு தந்தா என்ன, 5 ரூபாய்க்கு தந்தா கொசுறு கொடு அப்படின்னு கேட்குற நம்ம ஜனங்க இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட போய் டக்குன்னு ஏமாந்துருவாங்க. இந்த மாதிரி அதாவது தெருவோரம் வியாபாரம் பண்ற மக்கள்கிட்ட பேரம் பேசுற நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து நீங்க பேரம் பேசி உங்களுடைய தரத்தை வந்து நான் சோதிக்கணும், நீங்க எந்த இடத்துல பண்ணீங்கன்னு காமிங்க அப்படின்னு ஏன் கேட்கறதில்ல? பல நேரத்துல நம்ம மக்கள் செய்யற தவறு அதுதான். அதனால எங்கேயுமே ஒரு ஒரு அதுக்குண்டான சாம்பிள்ஸ் நீங்க கொடுங்க, நீங்க உங்களுடைய தரத்தை நான் சோதிக்கணும், நீங்க என்ன மாதிரியானது போடுவீங்கன்னு நல்லா எழுதிக்கணும். கம்ப்ளீட்டா ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு இன்ஃபேக்ட் அதை ரெஜிஸ்டர் கூட பண்ணிக்கலாம். என்ன தரமான செங்கல் போடுவீங்க, என்ன தரமான சிமெண்ட் போடுவீங்க, அது சப்போஸ் இல்லைன்னா அடுத்தது வேற என்ன போடுவீங்க, எந்த மாதிரியான குவாலிட்டி மணல் நீங்க போடுவீங்க, எந்த குவாலிட்டியான நீங்க அந்த பிளம்பிங் மெட்டீரியல் போடுவீங்க அப்படின்றதுக்கு உள்பட எல்லாத்தையும் எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு தான் பண்ணணும். அப்படி எழுதாம சும்மா மேம்போக்கா நம்ம இஷ்டம் போல வாய்க்கு வந்தபடி யாரோ ஒரு ஆளுக்கு செய்யறது, இவர் வந்து எங்க ஜாதிக்காரன்றது, இல்ல எங்க ஊருக்காரன்றது, இவன் என் சொந்தக்காரன்றது, அவன் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்றது, அப்படின்லாம் இவரை பார்த்தா சிகப்பா இருக்காரு ரொம்ப நல்லவர் அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் நம்ம மக்கள் ஏமாறுறது. ஸோ இதெல்லாம் பார்த்து ஏமாறாம நீங்க வந்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மை. அது மாதிரி நல்லா விசாரிச்சு செஞ்சீங்கன்னா உறுதியா நீங்க வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு மேலும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.